அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் அசாசியாத் அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் அடிப்படைகள் அப்படின்ற ஒரு நூலிலிருந்து நாங்கள் தொழுகையுடைய சட்டங்களை நாங்கள் படித்து வருகிறோம். எங்களுக்கு தெரியும், தொழுகை நாங்கள் ஐங்காலம் தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கே தெரியாத நிறைய சட்டங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க இப்படியெல்லாம் இருக்குதா என்று நினைக்கின்ற அளவுக்கு சில நேரங்களில் நாங்கள் தவறுதலாக செய்து கொண்டிருப்போம். இது சரி என்று, ஆனால் அது தவறாக இருக்கும். அப்போ அந்த விஷயங்களை கூட நாங்கள் செஞ்சு கொள்ளலாம், எங்களுடைய வகுப்புகளின் மூலமாக நாங்கள் திருத்து கொள்ள முடியும். அதில் நாங்கள் அர்கான் அஸ்ஸலா என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ அர்கானு ஸலா என்றால் என்ன? அர்கான்டா என்னன்னு சொன்னாங்க, விளங்கலை. அர்கான் என்று சொன்னால் ஒரு விளக்கம் வந்திருக்குது. எப்படி விடுபட்டா மறுபடியும் செய்யணும். சரி, வேற அடிப்படை, வேற லேசா விளைங்கிறதுக்கு ஒரு ஒன்று சொல்லி தந்தேன் நான். தூண், கருத்து. தூண்டா கருத்து, அர்காண்டா தூண்டா கருத்து. அதில் என்ன சொன்ன அர்கான்றது? நான் லேசா விளங்குறதுக்கு ஒன்று சொன்னேன், பகுதிகள். அர்கானு ஸலாண்டா நீங்கள் எதுக்கு அர்காண்டு செல்றீங்களோ அதனுடைய பகுதிகள் தான் அர்காண்டு சொல்றது. அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பகுதிகள். அர்கானு ஸலா, நீங்கள் அர்கானு ஸலாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா தொழுகை, அந்த அர்கான் எல்லாத்தையும் பார்த்தோம்னா தொழுகையோட ஒவ்வொரு பாட்டாக பிரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். தொழுகையுடைய பகுதி அப்படின்னு சொல்லலாம் அர்கானு ஸலா. சரி, இப்போ இதில் இந்த அர்கானு ஸலா என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு முன் செய்தியாக நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ அர்கானு ஸலா, அர்காண்டு நாங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும், அதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ அர்கானு ஸலா என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை தொழுகையில் ஒருத்தர் விடுறார். உதாரணம் வச்சுக்கொள்வோமே, இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, சுஜூது வந்து ருக்குன், அர்கான்கள் உண்டு. ருக்கு வந்து என்னது, அர்கான்கள் உண்டு. நடு இருப்பு என்பது அர்கான்கள் உண்டு. அப்போ இவர் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, தொழுகிற நேரத்தில் முதலாவது ரக்காத்தில் ஒரு சுஜூதை விட்டுட்டார். அப்போ ஒத்த சுஜூதோடு என்ன செஞ்சிட்டாரு, எழும்பிட்டார். அப்போ எழும்பணுன்னா அவருக்கு ஞாபகம் வருது, இவர் என்ன செய்யணும், சஜ்தா சஹு செஞ்சால் போதுமா? இல்லை, என்ன செய்யணும், மறாலும் சுஜூதுக்கு பெய்த்து அந்த சுஜூதை செய்யணும். அதான் விளங்கும். அவர் என்ன செய்வார், அந்த இடத்துக்கு போய் இருப்பில் இருந்துட்டு சுஜூதுக்கு போய் மறாலும் என்ன செய்வார், எழும்புவார். விளங்கிச்சா? இதுதான் முறை. இல்லை, நான் வாரம் சரியா? சரி, அப்போ இது விளங்கிச்சா? இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, தொழுதுட்டிருக்கிற நேரத்தில் முதலாவது ரக்காத்தில் நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு சுஜூது செய்கிறேன். சுஜூது செஞ்சுட்டு நடு இருப்பு இருக்காமல் அடுத்த சுஜூதும் செய்யாமல் அப்படியே எழும்பிட்டேன். அப்படி எழும்பி நிற்கிறேன். ரெண்டாவது ரக்காத்துக்கு கையை வச்சு தக்பீரை கட்டினது பிறகு ஞாபகம் வருது, என்னது, ஒரு சுஜூது எனக்கு மிஸ் ஆகிட்டு விட்டுட்டேன். எதை விட்டு இருக்கிறேன், ஒரு ருக்குனை விட்டுட்டேன். சுஜூது ருக்குன் விட்டுட்டேன். அப்போ என்ன செய்யணும், திரும்பி அந்த இடத்துக்கு போகணும். எந்த இடம் அது, நடு இருப்புக்கு போய் இருந்து என்ன செய்வார், அந்த சுஜூதை செஞ்சுட்டு மறுபடியும் வருவார். இவ்வளவு செஞ்சுட்டு கடைசி என்ன செய்வார், சஜ்தா சஹு செய்வார். அது எப்படி செய்கிறது, எங்கே செய்கிறதுங்கிறது நாங்கள் நான் பின்னால் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த பகுதி விளங்கிட்டா? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தக்பீரை கட்டுறார். சரியா? தக்பீரை கட்டிட்டு என்ன செய்கிறாருண்டா, ருக்குவுக்கு என்ன செய்கிறாரு, அப்படியே
தக்பீரை கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்தியா ஒரு சூறா ஓதிட்டு எங்கே போகிறாரு? சுஜூதுக்கு போய்த்தார். சுஜூதுக்கு போய் அப்படியே உட்கார்றாரு. ஞாபகம் வருது என்னது? ருக்கு செய்யல. இவர் என்ன செய்யணும்? இவர சட்டம் என்ன? மறாலும் என்ன செய்யணும்? இவர் நிலைக்கு வந்து என்ன செய்வார்? ருக்கு செய்யணும். அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணுவார். அப்படி என்ன செய்வார்? தொடர்ந்து செஞ்சுட்டு போவார். கடைசியா சஜதா சஹு செய்வார். மறந்ததுக்காக வேண்டி செய்யக்கூடிய சுஜூது செய்வார். அது எங்க செய்யணும், எந்த இடத்துல செய்யணும் நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ விளங்கிச்சா? இது எக்ஸ்ட்ரா. சரி, அப்போ கொண்டு கூட்டிட்டு வருது. ஏன் கூட்டிட்டு? இவர் மறந்துட்டாரு இவர். இப்போ நாங்கள் சரி அப்படி வச்சுக்கணும், இது எக்ஸ்ட்ரா தானே, சுஜூது எக்ஸ்ட்ரா. இப்போ இவர் வந்து ருக்குவை விட்டுட்டு போனாருண்டா ஓர்டராக செய்யணும் என்று சொல்றதும் ருக்குன். ஓர்டரா வரணும் எல்லாம். இவருக்கு என்ன செய்யலாது? சுஜூது புற ருக்கு செய்யலுமா? செய்யலாம். இவருக்கு நிக்கணும், இவர் ஓதணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ருக்கு போகணும், அதுக்கு பிறகு வந்து இஅ்திதாலுக்கு எலும்பணும், அதுக்கு பிறகு தான் சுஜூதுக்கு போகணும். இதில் இந்த ஓர்டரை மாற்றலாது. ஓர்டரை மாற்றினாலும் ருக்குனை விட்டுட்டார், அப்போ பிழை செஞ்சிட்டார். அப்போ இவர் ஒன்றை விட்டுட்டு போனார்னா என்ன நடக்கும்? ஓர்டர் பிழைச்சிடும். அப்போ அதெல்லாம் செல்லுபடி எட்டது. இல்லைங்கச்சா? சரி, இப்போ ரெண்டாவது விஷயம் வேண்டா. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? முதலாவது ரக்காத்தில் ஒரு சுஜூதை விட்டுட்டார், நிலைக்கு வந்துட்டார். நிலைக்கு வந்து எப்போ இவருக்கு ஞாபகம் வருது? ரெண்டாவது ரக்காத்தில் சுஜூதில் வச்சு ஞாபகம் வருது. அதே இடத்துல, எந்த இடத்துல அவர் எதை விட்டாரோ அந்த இடம் ரெண்டாவது ரக்காத்தில் அந்த இடம் வார நேரத்தில் ஞாபகம். நல்லா விளக்குவோம். உடனடியாக வரல. அப்ப அப்படி வந்தால் இவருக்கு ரிட்டர்ன் போவேலாம். ஏன் போவேலாண்டா அங்கதான் இருக்கிறாரு, டைம் முடிஞ்சு. இப்ப விளங்கிச்சா உங்களது? ரைட். எந்த இடத்தை எதை விட்டாரோ, எந்த ருக்குனை விட்டாரோ அந்த ருக்குனை ரெண்டாவது ரக்காத்தில் இவர் அடைந்து கொள்வதற்கு முன்னால இவருக்கு ஞாபகம் வந்தால் என்ன செய்யலாம்? ரிட்டர்ன் போகலாம். அப்ப அதே இடத்துக்கு இவர் வந்துட்டா என்ன செய்யலாது? ரிட்டர்ன் போகவே இல்லாது. சில உலமாக்கள், குறிப்பாக ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிச்சிட்டாருண்டா ஏலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ராஜிஹான கருத்து என்னன்னு கேட்டால், எதை மறந்தாரோ அந்த ருக்குன், அந்த செயல்முறையை அடுத்த ரக்காத்தில் எத்திக்கொள்வதற்கு முன்னால் ஞாபகம் வந்துட்டால் அவருக்கு பெய்தரலாம். இப்போ நாங்கள் வேறொரு உதாரணம் பார்ப்போமா? எப்படி உதாரணம்? இஅ்திதால மறந்துட்டார். இஅ்திதால்ண்டா இருப்பில்லை, ருக்குவு போயிட்டு வந்து நிற்கிறது, ருக்குவு போயிட்டு வந்து நிற்கிறது, அதை மறந்துட்டார். அதை எப்படி மறக்கலாம்? ருக்குவு போனவர் அப்படியே போயிட்டார், எப்படியோ நடந்துட்டு நீங்களே போயிட்டார். சரி, அவர் போயிட்டாருன்னு வைங்களேன், இஅ்திதாலுக்கு வரல, போயிட்டார் அப்படி. அப்போ போயிட்டு இவருக்கு எங்கே ஞாபகம் வருது? சுஜூதுல ஞாபகம் வந்து என்ன செய்யலாம்? அதே ரக்காத்துல சுஜூதுல ஞாபகம் வந்து என்ன செய்யலாம்? ரிட்டர்ன் போகலாம். சரியா, நல்லா விளங்கிக்கோங்க. ரிட்டர்ன் போகலாம். நடுவிருப்பில் ஞாபகம் வந்தாலும் ரிட்டர்ன் போகலாம். மறுபடியும் அடுத்த ரக்காத்துக்காக வேண்டி நிற்கிறாரே, அப்ப ஞாபகம் வந்தாலும் போகலாம். ருக்குக்கு போறாரு, அப்பயும் என்ன செய்யலாம்? போகலாம். ஏத்திதாலுக்கு வந்ததுக்கு பிறகு ஞாபகம் வந்து என்ன செய்யலாது? ஏத்திதாலில் நிற்கிறார் அடுத்த ரக்காத்துல. இவர் விட்டதே அதைத்தான், இவர் விட்டதே என்னது? அதைத்தான் விட்டிக்கிறாரு. அப்ப அடுத்த ரக்காத்துல ஏத்திதால வச்சு தான் ஞாபகம் வருது. அப்ப இவருக்கு போயிடுமா? போக இயலாது. விளங்கிச்சா? சரி, ரைட். அப்ப இந்த ரெண்டு பகுதி தான் எங்களுக்கு வரப்போகுது. அதில் சரி, மூணாவது ஒரு பகுதி இருக்குது. நீங்க கடைசி வகுப்புலையும் கேட்டீங்க இந்த கேள்வி. அதாவது ஒருவர் என்ன செய்யறாருண்டா, ருக்குனை வந்து அவருக்கு தொழுகையில ஞாபகமே வரல, சுஜூது ஒன்று விட்டுருக்கிற ஞாபகமே வரல, சலாம் கொடுத்து போகிறோம் ஞாபகம் வருது. இதில் வந்து நாங்கள் கொஞ்சம், அதாவது நாங்கள் விரிவாக விளங்கணும் இந்த பகுதியை. இப்போ
சலாம் கொடுத்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்தால் அந்த ஒரு ரக்காத் தொழுதா போதும். இல்லை நீண்ட நேரம் ஆவிட்டு இவர வேலையெல்லாம் செஞ்சு தொழுது முடிஞ்சு என்ன செய்கிறாரு, அவர் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சது போல ஞாபகம் வருது, அடே நான் ஒரு சுஜூது செய்யலையே முதலாவது ரக்காத்தில் ஞாபகம். அப்போ இவர் என்ன செய்யணும், முழு தொழுகையும் என்ன செய்யணும், இவர் மீட்டணும். எவ்வளோங்கச்சா சரியா கிளியரா? இந்த இதில் கொஞ்சத்தில் சரி கேள்வி இருக்குதா? ரைட், போய்த்துடும். இப்போ சந்தேகம் வருது. இப்போ ருக்குனை ஒரு ருக்குன் வந்து நேரத்தில் நாங்கள் இவரை விட்டுட்டேன்ற உறுதி, அப்போ இவர் செய்யணும். சந்தேகம் வந்துட்டு சுஜூது ஒன்று ஒரு சுஜூது செஞ்சனா இல்லையா சந்தேகம் வருது. இப்போ இந்த சந்தேகத்தில் வந்து இவர் எதை எடுத்துக்கொள்வார்னு கேட்டால் இவருக்கு எது கன்ஃபார்மாக இருக்குதுன்னு பார்ப்பார், எது கூடுதலான பார். இல்லை நான் செஞ்சது தான் எனக்கு அப்போ சில அடையாளங்களை வச்சு நான் 2 சுஜூது செஞ்சிட்டேன், நான் நடு இருப்பு இருந்தேன், இந்த ருக்குன்களை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. சரி நான் செஞ்சதான் ஞாபகம், ஆனால் சந்தேகம் ஒன்று மிருக்கி தான். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, பெரிய அளவுக்கு ஒரு வெளி ஒன்று இல்லை, சும்மா ஒரு அளவில் ஒரு சந்தேகம் ஒரு சைடில் இருக்குது. ஆனால் செஞ்சது கன்ஃபார்ம், செஞ்சது என்னது ஒரு 80% 20% சந்தேகம். அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கொள்வீங்க, செஞ்ச 80% எடுத்துக்கொள்வீங்க. இல்லை சந்தேகம்தான் 2 சமனாக இருக்குது அல்லது சந்தேகத்துடைய பாதி கூட இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி அந்த பாதியை செய்யணும். அது எப்போ செய்யணும், திரும்பி போகலாம். நாங்கள் எப்போ திரும்பி போகலாம்னு சொன்னோமோ அப்போ திரும்பி போகலாம். இல்லை நீங்கள் அதெல்லாம் தாண்டி போய்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி போக இயலாது. அப்போ என்ன செய்யும், முதலாவது ரக்காத்து கேன்சல், முதலாவது ரக்காத்து செல்லுபடியற்றது. அப்போ உங்களோட எந்த ரக்காத்து செல்லுபடியாகும், 2வது ரக்காத்து உங்களோட முதலாவது ரக்காத்து. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு ரக்காத்தை கூடுதலாக சொல்லணும், அப்படிதானே? உங்களை திரும்பி போக இயலாட்டி, திரும்பி போக இயலாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த முதலாவது ரக்காத்து என்னது, செல்லுபடியற்றது, பாத்தில் செல்லுபடியற்றது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட 2வது ரக்காத்தா முதலாவது ரக்காத்து. அப்போ 3வது ரக்காத்து என்னது 2. அப்போ அந்த கணக்கை வச்சுக்கொள்வீங்க. சரி, அந்த கணக்கை வச்சு நீங்கள் தொழுது கொள்வீங்க. சரிதானே? அப்போ இது கிளியர் தானே? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அர்கானு ஸலா என்னங்கிறத பார்த்துடுவோம். சரி, இப்போ இங்கே அர்கானு ஸலா மொத்தமாக 14 சொல்கிறாங்க, 14 இருக்குது. சரி, அதில் ஒன்று அல் கியாம், நின்று தொழுவுறது, நின்று தொழுவுறது. அப்போ நின்று தொழுவது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள், அல் முஸீஉ லிஸ்ஸலா, தொழுகையில் பிழை செய்தவர் என்றொரு ஹதீஸ் இருக்குது. அதில் நிறைய செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் தொலை போனீங்கன்னா நீங்கள் நின்று தொழுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்க, நீங்கள் நின்று தொழுங்க. அப்போ அந்த கியாம் என்பது வந்து ருக்குன்கள் உண்டு. இப்போ ஒருவருக்கு வந்து நிற்பதற்கு சக்தி இருந்தால், நிற்பதற்கு சக்தி இருந்தால் அவர் நின்று தொழுவது கட்டாயம். அவர் என்ன செய்யணும், கட்டாயம் என்ன செய்யணும், அவர் நின்று தான் தொழணும். அப்போ நின்று தொழுவதற்கு சக்தி இல்லாதவர் உட்கார்ந்து தொழலாமா? அப்போ ஒரு ஹதீஸ் வருகிறது, எப்படி, ஒருவர் இருந்து தொழுதால் அவருக்கு நின்று தொழுதவருடைய அரைவாசி நன்மை கிடைக்கும் ஹதீஸ் வருதா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்போ அந்த ஹதீஸ் எதுக்கு? சரி, தொழுகையில் வந்து 2 இருக்குது. ஒன்று ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. அந்த ஹதீஸ் எல்லாம் எதுக்குரியது? சுன்னத்தான தொழுகைக்கு. அப்போ சுன்னத்தான தொழுகைக்கு வந்து கியாம்ங்கிறது வந்து எது கிடையாது, ருக்குன் கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டால் ஃபர்லான தொழுகைக்கு நின்று தொழுவது என்பது என்னது, ருக்குன், அர்கான்கள் உண்டு. விளங்கிச்சா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸில் பார்க்கலாம், அவர்களுடைய பிரயாணம் செய்கின்ற பொழுது இந்த பிரயாணம் செய்கின்ற அந்த வாகனத்தில் தொழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அதில் என்ன தொழுகை தொழுதார்கள்? சுன்னத் தொழுதார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாகனத்தில் வாகனம் எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கமே திரும்பி தொழுதார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், காரில் டிரைவிங் பண்ணி போகல தொழலாமா? தொழலாமா?
சரி, நீங்க ஹைவேல போறீங்க, ஹைவேல போறீங்க, தொலைலதா ஏதோ உங்களுக்கு வந்து முன்னுக்கா இப்ப வந்து சும்மா இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து என்னது ஒரே ரோட்ல முன்னுக்கும் வரும் பின்னுக்கும், அது கஷ்டம். இப்போ நாங்கள் ஹைவேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலையும் இலங்கையிலும் இந்த ஹைவேல போட்டோம்டா, இங்கே குறிப்பாக இங்கே ஹைவேல போட்டோம்டா வாகனம் ஒரு பக்கமாக தான் வந்துட்டு இருக்கும். தொலைலா சொல்லலாம். சரி, அது ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம், அதை செஞ்சு கொள்ளுங்க. சரி. ஓ, அவர் தலையால குஞ்சு கொள்வார், தலையால என்ன செய்ய எப்படி குஞ்சு கொள்வார்? இல்லை, அப்படி அந்த அளவுக்குன்னு போக தேவையில்லை, என்ன செய்ய தேவை. நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் வந்து பார்வையை நாங்கள் பார்த்துக்கொள்றது, தலையை என்ன செய்யறது, ரெண்டுக்கும் ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் இடையில என்ன செய்யறது, வித்தியாசத்தை கட்டிக்கொள்றது. இல்லை உங்களுக்கு அப்படி கஷ்டமாக தொழுகிட வேணும், என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ஒரு பள்ளியில் நிப்பாட்டி இல்லாட்டி இடையில போகிறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு பேத்துருங்க. சரி, ரெண்டாவது சரியா. அப்போ இது விளங்கிச்சா இல்லையா? கயாம். கயாம்ங்கிறது வந்து ஃபர்துக்கு ருக்குன், சுன்னத்துக்கு ருக்குனா ருக்குன் இல்லை. அப்போ ஒருவர் என்ன செய்யலாம், சுன்னாவை இருந்துட்டு தொழலாம், நின்றுட்டு தொழலாம். ஆனால் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, நிக்கேலுமான இடத்துல சுண்ணத்தொண்டை இருந்து தொழுதுங்கன்னு சொன்னால் அரை நன்மை தான் கிடைக்கும். 100க்கு 50 தான், 100ண்டா அது 50 தான் சரியா. அப்போ அந்த கணக்கில் தான் கிடைக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, நின்றுட்டு தொழுகிறது. சரி, அது உண்டு. ரெண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம்டா ஆரம்ப தக்பீர். நீங்கள் தொழுகைக்காக நிற்கிறீங்க, நின்று உடனே செய்வீங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லுவீங்க. இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகைக்குள் நுழைவதற்குரிய தக்பீர். இந்த தக்பீரும் என்னது, ருக்குன் சரியா, ருக்குன். இப்போ ஒருவர் வந்து தக்பீர் சொல்லல தொழுகைக்குள்ள நுழைஞ்சிட்டார், இவர் தொழுகை எல்லாம் என்னது, பாத்தில். இவர் தொழுகை என்னது, பாத்தில். தக்பீர் சொல்லி நுழையல்னா பாத்தில். சரி, இப்போ இதில் அதிகமான மக்கள் விடக்கூடிய தவறுகள் ஒன்று என்ன தெரியுமா, இமாம் வந்து ருக்கூல இருக்கிறார், இமாம் வந்து ருக்கூல இருக்கிறார், இவர் உது எடுத்துட்டு பள்ளிக்குள்ளே வாராரு, இமாம் ருக்கூல. எங்கடவங்க என்ன செய்வாங்கண்டா, ஃபோன் உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, ஃபோனோட என்ன செய்யறது, அப்படியே போய் அல்லாஹு அக்பர்னா ருக்குக்கு தான் போகிறேன், என்னது அல்லாஹு அக்பர்னு ருக்குக்கு தான் போகிறேன். என்ன நிற்கிறல்ல இடையில தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லை இவர்கிட்ட. அப்போ தொழுக கூடுமா? நீ ஒரு ரக்காத்தை பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி ஆசையில் போய் தொழுக பாத்திலா போகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இமாம் ருக்கூல இருக்கின்ற பொழுது நாங்கள் நிலையில் நின்று கையை கட்டணும் இல்லையோ அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், துமஅனீனத், அதாவது நாங்கள் எங்களுடைய உடம்பு அப்படி அசையாமல் நிற்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு சில வினாடிகள், நிமிடங்களில் வினாடிகள் அப்படி நின்றுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி மறுபடியும் ருக்கூவில் போய் சேர்ந்து கொள்ளணும். 2 தரம் வரணும் அங்கே. முதல் தரம் தக்பீரத்துல் இஹ்ராம், முதல் தரம் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லிட்டு நிலையில் கொஞ்ச நேரம் நிற்கணும், சில செகண்ட்கள் நிற்கணும். நின்றுட்டு நீங்கள் கட்டினாலும் சரி கட்டாட்டியும் சரி சரியா. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது, தொழுகையில் செய்யற தக்பீர் கட்டுவோமா இல்லையா, கட்டிக்கொள்வது. கட்டிக்கொண்டு அப்படியே சில செகண்ட்கள் நின்றுட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்கிறது, மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போகிறது. அப்படி இல்லாமல் ஒருவர் ருக்குவில் இமாம் இருக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கே வைத்தார் என்றால் அந்த ரக்காத்து மட்டும் இல்லை, தொழுகையும் பாத்தில். ஏன்னா அவர் என்ன செய்யலை, தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லல. அவர் எங்க தான் சொன்னாரு, ருக்குவுக்கு தான் அவர் தக்பீர் சொன்னார். சரி, சரி. மூணாவது என்னது, அப்ப முதலாவது என்ன சொன்னோம், அர்கான்கள்ல கியாம், அடுத்தது தக்பீரத்துல் இஹ்ராம், மூன்றாவது கிராஅத்து சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது என்னது, அர்கான்கள் ஒன்று, ருக்குன்களில் ஒன்று. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு தெரியும். அப்போ குர்ஆன்ல அப்படி பார்த்தோம்னா முதலாவது சூறாவாக வரக்கூடியது. சரி, சூரத்துல் ஃபாத்திஹா
இப்போ யாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லையோ, அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா உடனடியாக பாடமாக கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு சில தஸ்பீகளை சொல்லிக் கொடுக்கலாம். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இப்படி தஸ்பீகளை சொல்லலாம். ஆனால் அவசரமாக என்ன செஞ்சு கொள்ளணும், அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளணும். இது ஒன்று. ரெண்டாவது, இமாம் ருக்கூல இருக்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத கிடைக்குமா? உனக்கு தக்பீர் சொல்றதுக்கே இயலாம இருக்குது, அது போற என்னது தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்றதுக்கே இயலாம இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத உங்களுக்கு டைம் கிடைக்குமா? டைம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இமாமோட போய் சேரலாம். அப்போ இந்த ரெண்டு நிலைமையில என்ன செஞ்சிடும், சூரத்துல் ஃபாத்திஹா விழுந்துடும். அப்போ ஓதுறதுக்கு அவசியம் இல்லை, ருக்குன் என்ற பகுதியிலிருந்து விழுந்து விடும். அது ருக்குன் தான், ஆனால் அவசியம் இல்லை, ஒரு இஸ்திஸ்னா, அதிலிருந்து விலக்கலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விஷயத்தில் நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். என்னென்னா, சூரத்துல் ஃபாத்திஹா இமாமோட தொழுகின்ற நேரத்தில், இமாமோட தனிய தொழுகிற நேரத்தை நாங்கள் ஓதுறோம், அது பிரச்சனை இல்லை. இமாமோட தொழுகின்ற பொழுது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணுமா தேவையில்லையா? இந்த மூன்று கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, மொத்தமாகவே இமாமோட தொழுகிற நேரத்தில் ஓத தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்குது. ரெண்டாவது, இமாம் என்னது, இமாமோட தொழுதா ஓதணும், எல்லா நேரத்திலையும் ஓதணும், இமாமோட தொழுகிற நேரத்தில் எல்லா நேரத்திலையும் ஓதணும். மூன்றாவது கருத்து இருக்குது, நடுத்தரமான ஒரு கருத்து. சரி, மூன்றாவது என்ன கருத்து, ரகசியமாக தொழக்கூடிய தொழுகைகள் இருக்குது. ரகசியமாண்டா சத்தம் போட்டு ஓதாமலுக்கு தொழுகின்ற தொழுகைகள், லுஹரு, அசரு, அதே போல 4 ரக்காத்துள்ள இரவு தொழுகைகளில், இஷாவில் கடைசி 2 ரக்காத்து, மாரிபில் கடைசி 1 ரக்காத்து, சுபவில் வருமா? வராது. சரி, அப்ப இப்படி தொழுகைகள் இருக்குது. இந்த தொழுகைகளில் ஓதணும். இமாம் எதிலெல்லாம் சத்தமா ஓதுறாரோ அதுல ஓத தேவையில்லை. அப்ப எத்தனை கருத்து வந்துட்டு, மொத்தமா 3 கருத்து வந்துட்டு. இந்த 3 கருத்திலையும் ராஜிஹான மிகவும் சரியான கருத்து என்னன்னு கேட்டால், இமாம் எதிலெல்லாம் சத்தமாக ஓதுறாரோ அதில் நாங்கள் ஓத தேவையில்லை. ரைட், சரியா, ஓத தேவையில்லை. எதிலெல்லாம் இமாம் ஓதாமல் இருக்கிறார், அதாவது சத்தமிட்டு ஓதாமல் இருக்கிறாரோ அதுல எல்லாம் என்ன செய்யணும், நாங்கள் அதுல எல்லாம் ஓதணும். சத்தமிட்டு ஓதாததில் என்ன செய்யணும், நாங்கள் ஓதணும். சத்தமிட்டு ஓதுறதுல நாங்கள் ஓத தேவையில்லை. ஏண்டா பலமான ஆதாரங்கள் இருக்குது. ஒன்று, ஃபஇதா குரியல் குர்ஆனு ஃபஅன்சிது லா, நாங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட் அப்படியா வருது, ஃபஅன்சிது லா, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் குர்ஆன் ஓதினால், ஓதப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை காது தாழ்த்தி கேளுங்க, அமைதியாக இருந்து காது தாழ்த்தி கேளுங்க. ஒன்று, சரியா, இது ஒன்று. அடுத்தது, இப்போ இதில் நிறைய ஆதாரங்கள் சொல்கிறாங்க, இதில் முக்கியமான ஆதாரத்தில் ஒன்று இது. ரெண்டாவது ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இமாம் சரி ஓதுறாரு, ஓதுற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், காது தாழ்த்தி கேட்கணும். சரி, இப்போ இமாமும் ஓதுற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஆனால் இமாம் என்ன செய்வார், அவர் நிப்பாட்டுவார் ஓதுறத, அவர் கண்டினியூ ஓதிட்டே போவார். அப்போ நாங்கள் எங்கே ஓதுறது, எந்த இடத்துல ஓதுறது? சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் 2 சக்தாக்கள் இருந்துச்சு. 2 இடத்துல மௌனமாக நிற்பாங்க தொழுகையில், 2 இடம் கேட்டுக்குவாங்க. ஒன்று, தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மௌனமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, நீங்க தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் நீங்க அமைதியாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் என்ன ஓதுறீங்க? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இதை கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய துஆஉல் இஸ்திஃப்தா, அதை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை நான் ஓதுவேன்றாங்க. அப்போ அந்த இடம் பெய்த்தா, அது பெய்த்து. ரெண்டாவது இடம் ஃபாத்திஹாவும் சூராவும், ஆமீன் இல்லை, ஃபாத்திஹாவும் சூராவும் ஓதுனதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, முடிச்சிட்டு ஒரு சில வினாடிகள் நின்றுட்டு அப்படியே சுஜூது பேச்சிடுவாங்க, ருக்குவுக்கு பேச்சிடுவாங்க. என்னது
ரெண்டாவது சூறா என்னது, அதாவது ரெண்டாவது சூறா சூரத்துல் ஃபாத்திஹாவும் அடுத்த சூறாவை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம்னா அது ஓரிரு வினாடிகள் அமைதியாக நின்றுட்டு அப்படியே பேசிடுவாங்க. சரி, இப்போ நான் கேள்வி என்னென்னா, இப்போ இமாம் சத்தமாக ஓதுகின்ற தொழுகைகளில் ஓதனம் என்று சொன்னால் எந்த இடத்தில் ஓத வேண்டும்? ஓதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுத்தாங்களா? இடம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் இமாம் ஓதுற நேரத்தில் காது தாழ்த்தி கேட்கணும். அப்போ எங்களுக்கு ஓதணும்னா காது தாழ்த்தி கேட்கலாமா? கேட்க முடியாது. அதனால இமாம் சத்தமிட்டு ஓதுகின்ற ரக்காத்துக்களில் நாங்கள் ஓத தேவையில்லை. எதில் ஓதணும்? இமாம் எந்தெந்த ரக்காத்துக்களில் எந்தெந்த தொழுகைகளில் சத்தமிட்டு ஓதவில்லையோ அந்த தொழுகைகளில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதை முடிச்ச உடனே அதை சொல்லிடுவான். தாமதம் இல்லை, தாமதம் அதுக்கு இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையில் காட்டி தராத ஒரு பகுதி. நல்லிங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதை நான் சொன்னேன், ரெண்டே சத்தம். அது புகாரில் இந்த ஹதீஸ் வருது. ஒன்று தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு புறவும், அடுத்தது இரண்டாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு சூரா ஓதுனத்துக்கு புறவும். அது மிகவும் குறுகிய ஒரு சக்தா, ஒரு சில வினாடிகள். இப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓதுனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நான் ஓதலாம். அவங்க சத்தம் இல்லாமல் அதையும் சொல்றாங்களோ தெரியும். சரி, ரைட். அப்போ நாங்கள் கியாம் ஒன்று பார்த்தோம், தக்பீரத்துல் இஹ்ராம் பார்த்தோம், சூரத்துல் ஃபாத்திஹா பார்த்தோம். அதில் சில சட்டங்களை நாங்கள் பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்து நாலாவது அர்-ருக்கு ஃபீ குல்லி ரக்கா. ஒவ்வொரு ரக்காவிலையும் ருக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கில் ருக்கு செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். தொழுகைக்கு நீங்கள் பள்ளிக்கு போனீங்கன்னா ஒருத்தர் என்ன செய்வார், முழங்காலெல்லாம் சேப்பாக நிற்காது, அப்படியே இப்படி மடிஞ்சிட்டு, அடுத்தது முதுகெல்லாம் ஒரு என்னது திமிழ் சதைகள் போன்று உசந்துட்டு ஒரு வாக்கில் நிற்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய உடலை நாங்கள் சரி சமனாக வைக்கின்ற அளவுக்கு அந்த ருக்கு இருக்க வேண்டும். சரி, ருக்குவிலிருந்து என்னது, எலும்புறது. அப்போ ருக்குவிலிருந்து எலும்புவது ஐந்தாவது. ஆறாவது அல் இஅ்திதால் பாத ரஃப்இ மினர் ருக்கு. அப்போ ருக்குவிலிருந்து எலும்புவதும் ருக்குன். அதே நேரத்தில் என்ன செய்யணும், இஅ்திதால் நிற்கிறது. ருக்குவிலிருந்து எலும்புவது, எலும்புனத்துக்கு போகிற நிற்போம் நாங்கள் நேரம், அதுவும் என்னது ருக்குனில் உள்ளது. ஏழாவது சுஜூது ருக்குன். ஒவ்வொரு ரக்காத்திலும் எத்தனை சுஜூது இருக்குது, 2 சுஜூதுகள் இருக்குது. அந்த 2 சுஜூதும் என்னது, ருக்குன். அதே நேரத்தில் அது சுஜூதாக எப்போ கணக்கிடப்படும் என்றால் எங்களுடைய 7 உறுப்புகள் என்ன செய்யணும், சுஜூ செய்கிற நேரத்தில் நிலத்தில் பட வேண்டும். என்னென்ன உறுப்புகள், நெத்தி, மூக்கு, 2 கைகள், 2 முழங்கால்கள், அடுத்தது காலுடைய அத்ராஃப், காலுடைய இந்த பகுதி, காலுடைய இந்த விரல்கள் பகுதி என்ன செய்யணும், இப்படி வைக்கணும். சிலவங்க என்ன செய்வாங்க, அது ஒவ்வொரு கோலத்தில் இருக்கும், ஒவ்வொரு காலும். அந்த கால் என்ன செய்யும், ஒன்றுக்கு மேலே இருக்கும் இல்லையா, இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கும், அப்படியும் இல்லாட்டி 2 காலும் உசந்திருக்கும், அது கீழே இருக்கும். அது என்னது, அந்த முந்தி தெரியுமா, அந்த கிணத்துல திலாந்து போட்டு தண்ணி அள்ளுவாங்களே, பழைய சிஸ்டம் தெரியும். அந்த கிணத்துல தண்ணி அள்ளுற நேரத்தில் இப்படி ஒன்று வச்சு அது பெரிய கம்பவுண்ட் இருக்கும். அதில் என்ன செய்வாங்க, அதில் வாளியை கட்டிருப்பாங்க, அதை அப்படி இறக்கி எடுக்கிறது. அப்போ அதில் அந்த தண்ணி அள்ளுறதுக்கு கிணத்துக்குள்ளே வாளி போணுச்சுன்னு சொன்னால் எப்படி அது உயர்ந்திருக்கும், அதை மாதிரி என்ன செஞ்சிருக்கும், தலை கீழே குனிஞ்சிருக்கும், கால் 2 மேலே இருக்கும். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சுஜூதை பாழாக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். விளங்கிச்சா? அப்போ இந்த பகுதிகளை நான் ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் இவைகள்லாம் தவறு. அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும், சுஜூ செய்கிற நேரத்தில் கால் 2 இப்படி சேர்க்கணும். நான் அந்த மாற்றி காட்டுறேன். கால் 2 என்ன செய்யணும், இப்படி சேர்க்கணும், கால் 2 சேர்க்கணும், இப்போ சேர்த்து வைக்கணும். அடுத்து இந்த கால் இப்படி குத்தியும் இருக்கணும். சரி, அதை கவனித்து கொள்ளணும். ரைட். அடுத்து 8வது சுஜூதிலிருந்து எழும்புவதும்
வல் ஜுலூசு பைன சஜத்தை, 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் உட்காருவது. ரைட். 9வது துமஅனீனா ஃபி குல்லி அவுதாஇ ஸலா, ஒவ்வொரு ருக்குன்களும் இதற்கு பின்னால கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது. துமஅனீனத், கொஞ்சம் டைம் எடுத்து போகிறது. என்னது காவம் கொத்தின மாதிரின்னு சொன்னாங்க, கல்ஹுராப் காவம் கொத்தின மாதிரி இல்லாமலுக்கு, என்னது கோழி கொத்துற மாதிரி இல்லாமலுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் டைம் எடுத்து போகிறது. இது தொழுகை என்பது நாங்கள் அல்லாஹோட பேசுகிறோம். முனாஜாத் மா ரப்பினா, எங்கள் ரப்போடு நாங்கள் செய்யக்கூடிய முனாஜாத். அப்போ நாங்கள் டைம் எடுத்து இவைகளை செய்கிறது. அதே நேரத்தில் அல் ஜுலூஸ் லித்தஷஹுதில் அஹீர், கடைசி தஷஹுத், கடைசி தஷஹுதுக்கு உட்காருவது. அப்போ கடைசி தஷஹுதுன்னா கடைசி தயாத். இப்போ ஃபஜ்ருடைய தொழுகைக்கு 1 வரும், மற்றதுக்கெல்லாம் என்ன வரும் 2 2 வாரத்தில் 2வது 2 ரக்காத்தில் கடைசி. இது வந்து ருக்குன். அதே நேரத்தில் 11வது வந்து அத்தஷஹுதுல் அஹீர், அத்தஹியாத் ஓதுவதும் என்னது ருக்குன்கள் உண்டு. அத்தஹியாத்தில் ஒவ்வொரு முறைகள், நிறைய முறைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. இதில் ஏதாவது ஒன்று பாடமாக்கி நாங்கள் ஓதுவது என்னது ருக்குன்கள் உண்டு. 12வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது எதில், கடைசி தஷஹுதில். 13வது எல்லாத்தையும் ஒழுங்காச்சு ஆர்டர் படி செய்யணும். ருக்கு புறவு செய்யணும், இயத்திதால், அதுக்கு பிறகு சுஜூது, அதுக்கு பிறகு நடுகிரிப்பு, அதுக்கு பிறகு சுஜூது. இவர் என்ன செய்யலாம், கியாமுக்கு போய்த்து சுஜூதுக்கு போய்த்து ருக்குவுக்கு வந்தால் இது ஆர்டர் இல்லை. அப்போ எல்லாம் என்ன செய்யணும், தரத்தீபாக செய்யணும். கடைசியாக தஸ்லீம், சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும். இது வந்து 2 சலாம், என்னது 2 சலாமும் சொல்ல வேண்டும். ஜனாசா தொழுகையில் 1 சலாம் போதும். சுன்னத்தான தொழுகையில் என்னது 1 சலாம் ருக்குனாக கருதப்படும். அப்போ ஜனாசா தொழுகை, சுன்னத்தான தொழுகை போக ஃபர்லான தொழுகையில் வந்து என்னது 2 சலாமுமே ருக்குன்களில் உள்ளது. அது வந்து அதான் அந்த ஹதீஸுகளை படிக்காத பகுதி தான். நாங்கள் சொல்லிக் கொடுத்தா சரி இல்லையா, சொல்லிக் கொடுத்தா கேட்டுக்கொள்வோம். சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது வந்து வாஜிபாத்து ஸலா, தொழுகையில் வாஜிப். நாங்கள் எதை பார்த்துட்டோம், ஷுரூத்தை பார்த்துட்டோம், அர்கான்களை பார்த்துட்டோம். இப்போ வாஜிப் அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.